ஒவ்வொரு நீதிபதியுமே ஒவ்வொரு வழக்கை ஒவ்வொரு விதமாக கையாள்வார்கள். நம்ம அதை ஒரு கணக்கில் வச்சு சொல்லவே முடியாது. இப்படி ஒரு ட்ராக் ரெக்கார்டு எடுத்திங்கன்னா எல்லா நீதிபதிக்கும் எடுத்துக்கலாம். நீதியரசர் சதாசிவத்துலேருந்து கவாய் அவர்கள் சொன்னாரே, போய் உங்கள் கடவுள் விஷ்ணுகிட்ட போய் கேளுங்க அப்படின்னு. அப்போ அவர்கிட்ட என்ன நீதி எதிர்பார்க்க முடியும்? யாராவது சொன்னாங்கன்னா, இவர் இந்து மதத்துக்கு எதிராக இருக்காருங்க, அப்போ நாங்கள் எப்படிங்க வழக்கு போட முடியும், பிஜேபியோ அரசு எப்படி வழக்கு போட முடியும்னு சொன்னாங்கன்னு அப்படி எங்கேயா சொன்னாங்களா? அவர் இந்த பிரச்சனையை எதிர்கொண்ட விதத்தை பாரத பிரதமர் பாராட்டுகிறார். புரியுங்களா? நீங்கள் அவர் மேலே ஒருத்தர் ஷூ வீசும் போது நீங்கள் ரொம்ப கட்ஸோடு ஹேண்டில் பண்ணீங்க சார், ஐ அப்ரிஷியேட் சார், சூப்பர் சார் அப்படின்னு பாராட்டுறார். அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? போங்க கடவுள்கிட்ட போய் கேளுன்னு நம்முடைய அடிப்படை மத நம்பிக்கையை ஒரு விஷயமா கேள்வி எழுப்பியிருக்காரு. அதுக்கு பதில் விமர்சனம் வரவே இல்லையே. அப்போ எல்லா நீதிபதிகளும் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு அத்தனை நீதிக்கு வச்சுலாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நீதியரசர் செந்தில்குமார் பண்ணார்ல, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார்ல, யார் கேள்வி எழுப்பியிருக்காத? இங்கே நம்ம யாரா பேசணுமா? உச்சநீதிமன்றம் கேள்வி பிடிச்ச ஏன் தம்பியெல்லாம் கேட்டாங்க, நீதிபதியே சொல்லிட்டாரே, அவர் பார்த்தீங்களா தலைமை பண்பு, அது அவங்க ஜூரிஸ்டிக்ஷன் வரலைங்க. தலைமை பண்புலாம் ஸ்கேல் நம்ம எப்படிங்க பார்க்க முடியும்? அது மக்கள் சொல்லணும்.